தீபிகா போலீஸை இப்போது கோர்ட் வந்து கைது சொல்லும்படியே வந்து ஆகும் அப்படின்னு உண்மையிலேயே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து தீபிகா போலீஸே இருந்துக்கிட்டு இப்போது விஜயை வெளியே வர்றது அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி தான் இப்போது விஜய்க்கு சாதகமாக, அதாவது விஜய்க்கு எதிராக இல்லாமல் நார்மலான ஒரு டீட்டெயிலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த கேஸில் வந்து உண்மையிலேயே குற்றவாளி வந்து தண்டிக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க மைண்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கெட்ட எண்ணம் மட்டும் போயிடுச்சு அப்படின்னா உண்மையிலேயே குற்றவாளியை கண்டுபிடிச்சு அவங்க ஒப்படைப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுவும் இல்லாமல் இப்போது மிகப்பெரிய ஒரு சம்பவமே நடக்க போகுது. என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம விஜய் வர்றது உறுதியாகி போயிடுச்சு. ஆனால் அதே சமயத்தில் நம்ம மல்லி, அடுத்ததாக வந்து இந்த தீபக் லாயர் இருக்கார் இல்லையா, அவர்லாம் வந்து இப்போது இந்த போலீஸ் மேலேயே ஒரு குற்றச்சாட்டு வச்சு கடைசியில் இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி என்னத்தை பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த தீபிகா போலீஸை அரெஸ்ட் பண்ணும்படியாக வந்து செய்கிறாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தை யாருமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. கடைசியில் நம்ம மல்லி தான் வந்து இந்த மாதிரி அவங்க ரொம்ப நல்லவங்க தான், ஆனால் எதுக்காக அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. அதுவும் இல்லாமல் இப்போது தீபிகா போலீஸை வந்து கைது பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி நம்ம மல்லி வந்து இப்போ விட்டு கொடுக்க போகிறாங்க. உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தை இந்த தீபிகா போலீஸ் வந்து கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு சிறப்பான சம்பவத்தை தான் இப்போது அடுத்தடுத்து வந்து நம்ம இவங்க, அதாவது மல்லி, விஜய், அடுத்ததாக வந்து அந்த தீபக் லாயர், இவங்க எல்லாருமே மாஸ்க் காட்டி செய்ய போகிறாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, அப்படி என்ன தான் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து இப்போது நம்ம விஜய் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு. ஏன்னா போலீஸ்லாம் வந்து டார்ச்சர் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் உண்மையிலேயே இப்போது பயங்கரமாக நம்ம விஜய் அடித்து வெளுத்து கட்டிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போது இந்த தீபிகா போலீஸ் நல்லவங்க தான் அப்படிங்கிறது இதில் வந்து தெரிய வருது. பட் இருந்தாலும் மல்லி மேலே இருக்கக்கூடிய கோவத்தில் தான் இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. ஆனால் அதே சமயத்தில் இப்போது நம்ம மல்லி அதாவது இந்த கோர்ட் வந்து இப்போது நம்ம விஜயை வந்து நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிரூபிக்கிறதுக்கு எல்லா விஷயங்களும் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து அடுத்ததான் நம்ம மல்லியும் அதே மாதிரி அந்த லாயரும் வந்து சும்மா விடுறதில்ல. அதுவும் இல்லாமல் விஜய்க்கு வந்து நிறைய அடிபட்டிருக்கு, இந்த போலீஸ் வந்து அடித்து விசாரிச்சிருக்காங்க, அந்த ஒரு விஷயத்தை வந்து யார் அவங்களுக்கு கொடுத்தது, ஏற்கனவே அவர் ஒத்துக்கிட்டாரு. அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து அவங்க இந்த மாதிரி வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போது கோர்ட்டில் வந்து அந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச ஆரம்பிச்சுறாங்க. அப்போ தான் கோர்ட்டில் அந்த நீதிபதி பயங்கர கோவப்பட்டு, எதுக்காகமா இப்படி பண்ணீங்க, ஏன் இப்படி பண்ணீங்க, அதுவும் இல்லாமல் அந்த விஜய் தான் ஒத்துக்கிட்டாங்கல்ல, இந்த கேஸில் வந்து யார் உண்மையான குற்றவாளி அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறத விட்டுட்டு இப்படி தானாக வந்து சரண்டரான ஒருத்தனை வந்து பிடிச்சி அடித்து விசாரிச்சிருக்கீங்க, என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது குற்றவாளி யாருன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் அவங்க தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாதா, எதுக்காகமா இப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ அவங்கள கேள்வி கேட்கறது மட்டும் இல்லாமல் இப்போது ஒரு வாரம் வந்து நீங்கள் ஜெயிலில் இருங்க, அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அவங்கள வந்து தூக்கி ஜெயிலில் போடுறாங்க, சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, இப்படி எல்லாமே பண்ணுறாங்க. ஒரு பக்கம் நம்ம விஜய்க்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் ஆரம்பிச்சிடுது. உண்மையிலே விஜய் இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் தீபிகா போலீஸ் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிறது இதில் இருந்தே நல்லாவே தெரிஞ்ச விஷயம்தான். பட் இருந்தாலும் அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் இப்படி நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கடைசியில் வந்து இப்போ கோர்ட் வந்து இப்படியெல்லாம் வந்து சொல்லிட்டாங்க இல்லையா. ஆனால் மல்லி இருந்துட்டு இப்போது இந்த அதாவது போலீஸ், அதாவது தீபிகா போலீஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்ப நல்லவங்க தான், ஆனால் எதுக்காக இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் எனக்கு இப்போ தான் ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிச்சு. அவங்க என் மேலே பர்சனல் கோவத்தில் இருந்துக்கிட்டு தான் நான் இந்த கொலையை பண்ணதான் வந்து அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இதில் உண்மையான குற்றவாளி அவங்க கண்டுபிடிச்சி போலீஸ்கிட்ட ஒப்படைக்கணும். அதே மாதிரி மறுபடியும் விஜயையும் என்னையும் வந்து அவங்க சீண்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தோடு தான் வந்து இப்போது நம்ம விஜயே வெளியே விடுறாங்க. விஜய்க்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அதுவும் இல்லாமல் இத்தனை நாளாக வெளியே வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துட்டு இருந்த இந்த ராஜேஸ்வரி, அடுத்ததான் வந்து இந்த கதிரேசன், இவங்க எல்லாருக்குமே இப்போ வந்து அள்ளு விட்டுருக்கு. ஏன்னா இத்தனை நாள் வந்து விஜய் தான் ஜெயிலுக்கு போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சி ரொம்பவும் வந்து சந்தோஷமாக இருந்தாங்க. அதுவும் இல்லாமல் இனிமேல் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி, ஆனால் கடைசியில் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு கண்டிப்பாக இவங்க எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் இல்லாமல் நம்ம விஜய் வெளியே வந்தது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஷாக்காகவே இருக்குது. இனிமேல் இதில் இந்த பிரச்சனையில் நிறைய விஷயங்கள் வெளியே வரப்போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இல்லாமல் இப்போது இந்த தீபிகா போலீஸ் அப்படியே பயங்கரமான கோவத்தில் இருக்காங்க விஜய் மேலே, மல்லி மேலே, இவங்க எல்லார் மேலேயும். ஏன்னா அந்த கோர்ட் வந்து கடும் கோவத்தோட இந்த தீபிகா மேடம் வந்து தாக்கிடுச்சு. அதே மாதிரி இப்போது வெளியே போனதுக்கப்புறமா, அதாவது விஜயை விடுவிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் வெண்பா, மல்லி, விஜய் இவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இவங்க இப்படி ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற
அப்படின்றதுக்காக தான் எல்லாருமே அவ்வளோ போராடிக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக தான் போச்சு. ஆனால் கடைசியாக என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போது இந்த தீபிகா போலீஸ் பயங்கர கோவத்தோடு வந்துட்டுருக்காங்க. அந்த ஒரு டைமில் நம்ம மல்லி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் எதுக்காக இத்தனை நாளாக என் மேலே கோவத்தில் இருந்தீங்க, நான் தான் வந்து அந்த சுடரை கொலை பண்ணதாக வந்து சொல்லி என்ன எதுக்காக தூக்கி ஜெயிலில் போடணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்க அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே எனக்கு இப்போ விட கிடச்சிருச்சு. அதாவது உங்கள் தம்பியோட சாவு தான் வந்து இது எல்லாத்துக்குமே காரணம். அதே மாதிரி உங்கள் தம்பி இறந்து போனதுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த கேஸில் வந்து என்னை சிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக அடுத்தடுத்து எந்த வேலையும் பார்த்துறாதீங்க. நீங்கள் ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி இந்த கேஸை வந்து முதல்ல நீங்கள் நியாயமாக வந்து முடியுங்க. அதே மாதிரி அந்த உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிங்க. நான் இந்த கொலையை பண்ணல அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. அதாவது என்னோட சப்போர்ட்டும் விஜயோட சப்போர்ட்டும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த கொலைக்கான காரணம், கொலையாளி யார், இது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டுபிடிக்கணும். கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிக்கணும். நாங்கள் இந்த கேஸை திசை திருப்புறதா கூட நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உண்மையான குற்றவாளி நீங்கள் லேட் பண்ணுற ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு நிமிஷமும் அவன் தப்பிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. எல்லா கேஸ்லேயும் நியாயமாக நடந்துக்கிட்டீங்க, இந்த கேஸ்லேயும் நீங்கள் நியாயமாக நடந்துக்கிங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.